பாட்டியோட திட்டமே பார்த்தீங்கன்னா, கண்மணியும், அன்பையும் ஒண்ணு சேர்க்கறக்கு ஒரு கபடி போட்டி வைப்பான். இதில கண்டிப்பா 2 பேரும் சேர்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்கங்க சில இடத்துல வந்து டச் பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப தீவிரமா ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. கபடி விளையாடும்போது எல்லாருமே கபடி அதாவது ஆண்கள் ஒரு டீமா, பெண்கள் ஒரு டீமா விளையாடுறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அன்பும் நம்ம வந்து கண்மணியும் வந்து கபடி விளையாடும்போது கரெக்ட்டா வந்து அன்ப வந்து தொடும்போது தட்டி தூக்குறாரு நம்ம அன்பு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போதே ரொம்ப ரொமான்டிக்காவும் இருக்கு. ரொம்ப சூப்பராவும் இருக்கு. பாட்டியோட திட்டமே பார்த்தீங்கன்னா, அதில வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா, பாட்டிமாவுக்கும் அன்போட அப்பாவுக்கும் மட்டும் தான் அதில வந்து வெறுப்பு அதிகமா இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கில்லி விளையாடலாம்னு சொல்லி கில்லி விளையாடுறாங்க. கில்லி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. அப்ப அன்போட அப்பா வந்து சொல்றாரு பாட்டிட்ட, "ஐய்யய்யோ! இனிமேலும் நம்ம இங்க வீட்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்மள கொண்டே போட்டுருவாங்க. வாங்க இவங்கலாம் கிளம்பி போற வரைக்கும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவங்கள கூப்பிட்டுட்டு அதாவது வந்து ராஜேஸ்வரிய கூப்பிட்டுட்டு அவரு வெளியேறுகிறாரு. இவங்களோட பிளான் வந்து முழுக்க வந்து ஒர்க் அவுட் ஆயிருது. அவங்க 2 பேத்தையும் வெளியேத்துறதுக்கு இவங்க பெரிய பிளான் போட்டாங்க. அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இதுலயும் வந்து துணிமணி எல்லாம் காய போட்டுக்கிட்டு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மிச்ச ஆளுகளையும் வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. வெண்ணிலா வந்து ரொம்ப அப்செட் ஆகி போறாங்க. என்னடா இது இப்படி நடக்குது? இவங்க வந்ததுலேருந்து நம்மளுக்கு எந்த இடத்துலயும் வந்து எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கலையா? முழுக்க முழுக்க வந்து கண்மணி மேல வந்து அன்பு ரொம்ப வந்து ரொமான்டிக்கா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து அன்புனி வந்து மனசு மாறிருவா. இது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பண்றாங்க. ஆனா, அவங்களுக்கு எந்த சான்ஸுமே இவங்க குடுக்கல. முழுக்க முழுக்க வந்து வீட்ல வந்து கேள்விகள் அதிகமா இருக்கறனால, ஸோ இவங்களுடைய அந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்ல இருக்க அவங்க 2 பேத்தையும் வெளியேத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்மணி, அன்பு விளையாட்டுல மட்டும் தான் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ, அது வந்து பெரிய இம்ப்ரெஸ்லாம் ஆகாது. 2 பேத்தையும் வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா பண்றாங்க. எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேத்தையும் தனிமையில விட்டா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற டைமிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வாங்க நம்ம வந்து மாடியில போய் தங்கிக்கலாம். சப்போஸ் வந்து கட்டாந்திரயிலேயே நாங்க படுத்து தூங்கி பழக்கப்பட்டுட்டோங்க. ஸோ எங்கனால வந்து திரும்ப வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த ஏசிலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு மாடிக்கு போயிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறது அன்பும், கண்மணி மட்டும் தான். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து அன்போட அம்மா வந்து கண்மணி தான் முழுக்க முழுக்க பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு குணமாயிருச்சு. எல்லாரும் முன்னாடி அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சான்ஸ வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் இத வந்து மூவ் பண்ணணும். அதாவது வந்து தனக்கு முழுசா குணமானது தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அன்பு வந்து கண்மணி வந்து வெளியே போயிருவா. ஸோ, அதனால வந்து அத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குணமான மாரியும், சில இடங்கள்ல எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிவகாமி வந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அன்போட புடியில கண்மணி வசமா சிக்கிட்டாங்க. ஸோ, இதுக்கப்புறம் அவங்களால தப்ப முடியாது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து அன்பு வந்து ரொம்ப பொலிட்டிஷியஸா பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.